ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடியோ ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா என்ன ஐயனார் படையல் மட்டும் போட்டுருக்காங்க. சாப்பாடு ஒரு பானை நிறையா, மீன் குழம்பு, அப்புறம் மீன் வறுவல். சேலஞ்ச் வீடியோ வித் மை நாத்தனார். சாப்பிட்டுருக்கியா? ஓரம் கட்டிடக்கூடாது. கொஞ்சம் ஜிலேபி மீன். ஜிலேபியா? ஜிலேபி மீனா? நீ சாப்பிட்டது ஜிலேபி. நான் சாப்பிட்டு ஜிலேபி சாப்பிட்டு ஜிலேபி மீன் சாப்பிட வந்தது. தூக்கி பானையோட ஊத்து. இப்படி ஊத்துனா எப்போ ஊத்துறது? கலர்ஃபுல். நானே வச்சேன். நானே இந்த குழம்பு வச்சதும் நானே, இந்த மீன் வறுத்ததும் நானே, அந்த குழம்ப ஊத்துனது நானே. வால் என் சைடு குழம்பு டிஸ்ட்ரிபியூட் ஆகலப்பா. ஊத்திக்கத்தான் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? உனக்கு எங்க வால் மீன்? வால் மீன் இல்லை எனக்கு. 2 மீன் எடுத்து வந்தேன். என்ன இடிக்குது? ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஊருக்கு நல்லா. என்ன பண்றீங்க? முள்ளு முறுக்கு சாப்பிட்ற மாதிரி வேணா, முழுதும் டிஸ்டர்ப் பண்ணும். முள்ளாத மீன் இருக்கா? திருக்க மீன் இருக்கு. திருக்க அதுல இங்க முள்ளு இருக்கு. அது இங்க முள்ளு இருக்கு. மீன் சூப்பரா இருக்கு. வெந்த வேக்க டிஸ்டர்ப் பண்ணு. கசக்குது. என்னது பாவு பிஸ்டிலா? பாவு பிடிச்சாச்சு. அங்க கம்மியா இருக்கு. மீனா சைடு நிறைய இருக்கு. நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன். நீ எவ்வளவு சாப்பிட்ட? நீ ஒழுங்காக சாப்பிடல. நான் ரைஸ் கரெக்ட்டா சென்டர் நீங்களே பாருங்க மக்கள். சரி கரெக்ட்டா பாத்து எவ்வளவு இந்த இருக்கு பாட். இந்த வா. நான் சாப்பிடலனா அது காரணம் யார் தெரியுமா? இந்த நீ சீட்டிங் பண்ணிட்டாங்கப்பா. வா. அள்ளி அப்புங்களே. அள்ளி இப்படி அப்பணும். திஸ் இஸ் அள்ளி அப்புல. கொசு நேரம் டிஸ்டர்ப் பண்ணுது. கொசுக்கு சாப்பாடு என்ன நினைச்சா? ஒன்றும் இல்லை, சொல்றது தெளிவாக சொல்லணும். கத்தாது. சரி நிறைய சாப்பாடு. புரியல. நிறைய சாப்பாடு. அது குழம்பு கொஞ்சம் ஊற்று. குழப்பி அடிக்க முடியும். அத்தை ஐ ஐயனார் கோயில் படையல். கொஞ்சமாக நிறைய போட்டாங்க எனக்கு. எல்லாம் ஓரளவு. நீ மீனா சாப்பிட்ட என்ன? கொசு கடிக்குதுமா காலை சுற்றி. ஐயோ வாயில வந்து போடுறேன், மியூசிக் போடுறேன். வரைக்கும் தான் நினைச்சேன்.
அதுவும் ஒரு சைடு வாய்க்குது. மீன் ஒரு மீன் படுத்து கிடக்கு. அஞ்சு நான் நட்ட பண்ணிக்கிறேன். ஏசப்பா இந்த பிளேட் நீ காப்பாத்து. ஆமா இப்பிள்ளை குட்டி சாத்தனையும் காத்தருளும். அவ சாப்பிடறாளே இல்லையோ என்னை சாப்பிட விடாம பண்ணுது. குழம்பு ஊற்றி கழுவி. ஒண்ணுமில்ல. என்ன நட்ட பண்ணி மீனை பிச்சு தின்னுட்ட. நீ அந்த பட்டு மீன் எதையும் கண்ணுல சமாதி இடத்துல முடிவு பண்ணிட்டியா? அழகா மழை வெள்ளம் போட்ட மாதிரி வச்சிருக்கு. அதுக்கு டெக்கரேஷன் கலர் கலர் கலர். சாப்பிட்டு டைம் ஆச்சு. சாப்பிட முடியலையா? ஐயா சாப்பிடுனா எங்கிட்ட சாப்பிடுற? நீ தான் சாப்பிட்றோம். நீங்க இந்த கேமராமேனை மட்டும் பண்ண முடியாது. பிடிச்ச ஒரு நாள் சாப்பாட உட்கார வைக்கணும். அவர் சாப்பிட்டுருவாரு. என்ன தொண்டையில் அடைச்சிச்சா? இல்ல எப்போ இல்ல முள்ளுக்கு போய் சொல்லிக்கிறாம தூக்கம் வருது. என்னவா என்னாச்சு? இருமா டிஸ்டர்ப் பண்ணாது. அது வரும் வெயிட் பண்ணு. ஏன் போ நீ வேற சொல்லாத. நான் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஒழுங்கா வெயிட் பண்ண போய் ஏப்போ வந்துட்டு இருந்துச்சு. பாதியோட ஸ்டக் ஆகி நின்றுச்சு. ஊத ஆரம்பிச்சிருச்சு. உங்களையெல்லாம் குசு கடிக்கவே இல்லையா? சொரணை இல்லை. என்ன நீ கேமரா பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி சாப்பிட்றீங்க பார்த்து நெஞ்சு எரியுது சளி இருக்கிறதுனால. அதனால நம்ம மெதுவாத்தே சாப்பிடுவோம். நிறைய நாளைக்கு போட்டு வந்து அழுகுது புள்ள. கொஞ்சம் இருக்கு. பிடிச்ச இஷ்டத்தை நினச்சிட்டு உருட்டி உள்ள ஓட்டு. நாங்கள் சாப்பிட்டா தூக்கம் வருமா? சாப்பிட்டு இருக்கே தூக்கம் சொக்குது. அது எங்களுக்கு நைட்டு சரியாக தூங்கணும். நீ போன பேசிக்கிட்டே இருந்தா அதிகா இருக்குமா? ஒரு மணிக்கு. எந்த மணிக்கு? 2 பாண்டாக்கு மணிக்கு. பாவம் பரவாயில்ல சாப்பிட்டுச்சு.
இதாவது இருக்கு பாவம். இது வந்து கேமராமேன், இது வந்து பாண்டாக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடுலாம் நீட்டாக முடிச்சாச்சு. எங்கே நீட்டாக முடிஞ்சா தான் அவ்வளோ இருக்கு. அந்த 2 ஜீவன் இருக்கு பாருங்க, ஃபோக்கஸ் தே. இந்தா பாண்டா அங்கே நிற்கிது, மணி நிற்கிது. நாங்கள் அவ்வளோ சாப்பிடணும்னு ஏங்கி போயிடும், அப்புறம் வத்தி போயிடும். நம்ம குடும்பத்தில் அது மட்டும்தான் கொழு கொழுன்னு இருக்கு. நானும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். பை பை, see you.